வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் படித்த பள்ளிக்கு நாம் திரும்பி வந்திருக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பள்ளியில கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளுக்கு பிறகு நண்பர்களை சந்திப்பதற்காக, இந்த பள்ளியிலே நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நினைவு கூறுவதற்காக நாங்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு அ ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நாள். 36 ஆண்டுகளுக்கு பிறகு எங்களோடு 10வது வரை படித்த மாணவர்கள், நண்பர்களை நாங்கள் சந்திக்கிறோம். சில வயதான ஆசிரியர்களும் நாங்க இன்வைட் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம ஸ்கூல்ல ஒரு டூர் போகலாம் வாங்க. இந்த பள்ளியிலேயே படித்து, இந்த பள்ளியிலேயே பணியாற்றிக் கொண்டிருக்கிற ராஜன், அருள் இவங்க என்னோட பேட்ச்மேட்ஸ்ல இருந்தாங்க. ஆனா நாங்க ஏ செக்ஷன் படிச்சோம். இவங்க பி அண்ட் சி செக்ஷன் படிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க இந்த பள்ளியிலேயே பணியாற்றுகிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நாங்க படிக்கும்போது இந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாம் தரை இருக்காது. இந்த இடம்லாம் வந்து மண் தரையா, மணல் தரையா இருக்கும். இதான் அந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸு. நாங்க லேட்டா வந்துட்டோம்னா 8:15க்கு வந்துட்டோம்னா எங்களெல்லாம் அங்க நிக்க வச்சிருவாங்க. அந்த அசெம்பிளி முடிகிற வரலும் எங்களை உள்ள விடவே மாட்டாங்க. இந்த இடம் ஒரு ரொம்ப பெரிய இடமா இருக்கும். இங்க ஒரு சைக்கிள் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். இந்த பில்டிங்லாம் நாங்க படிக்கும் போது இல்லை. இந்த பில்டிங்லாம் புதுசா வந்திருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நல்ல ஸ்கூல், நல்லா டெவலப் ஆயிருக்குன்றது தெரியுது. இதுதான் எங்களோட அசெம்பிளி ப்ரேயர் நடக்கிற இடம். அப்போ இந்த மாதிரி கூரை இருக்காது. இது அங்கேயே இருக்கும். காலையில ஒரு ப்ரேயர் சாங் பாடுவாங்க, ஒரு நன்னெறி கதைகள் சொல்லுவாங்க, பைபிள்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி சொல்லுவாங்க. இங்கே தான் எங்களோட அசெம்பிளி ஹால். இதுதான் எங்களோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே தான் ட்ரில் எல்லாம் நடக்கும். அந்த பிடி ஆசிரியர்கள்லாம் வந்து எங்களுக்கு ட்ரில் சொல்லி கொடுப்பாங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் நின்று அசெம்பிளி அட்டன் பண்ண இடம் அது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் மாடர்னைஸாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். இதுதான் ஸ்கூலோட சென்டர் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஹெச்எம் எக்ஸாம்லாம் நடக்கும்போது இந்த இடத்துல தான் ஹெட் மாஸ்டர் அவரோட டெஸ்க்கை போட்டு உக்காந்து ஃபுல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவார். இந்த இடம் முழுக்க அவரோட கண்ட்ரோலில் இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ்லாம் நடக்கும்போது இங்கே முன்னாடியெல்லாம் இங்கே சர்ச்சில் கல்யாணம் வச்சாங்கன்னா இங்கே தான் ரிசப்ஷன் வைப்பாங்க. அப்போ இங்கே தான் அந்த கல்யாண ரிசப்ஷனுக்கான எல்லா இதுவும் இங்கே நடக்கும். இந்த இடத்துல வந்து நாங்கள் படிக்கும் போது ஒரு இந்தியா மேப் ஒன்று இருக்கும். இப்போ அதெல்லாம் சிமெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு இந்தியா மேப் இருக்கும். நாங்கள் ஸ்கவுட் கேம்ப்லாம் பண்ணும் போது இந்த இடத்துல நாங்கள் இந்த ஸ்கவுட்டோட டென்ட் எல்லாம் போடுவோம் இங்கே. இப்போ இதை ஒரு ஈகோ கிளப்னு போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நாங்கள் படிக்கும்போது இந்த மாதிரி பெல் இருக்காது. ஒரு தண்டவாளத்தில் தொங்க விட்டுருப்பாங்க. ராமலிங்க அண்ணன் இல்லைன்னா ஆபேல் அண்ணன் தான் பெல் அடிப்பாங்க. அந்த பெல் அடித்த உடனே இங்கே இந்த காம்பவுண்டே ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் போடும், ஸ்கூல் முடிஞ்சிருச்சுன்னு. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெல்லேருந்து இந்த ஸ்கூலோட விசிட்டை நம்ம ஆரம்பிக்கிறோம். இதுதான் எங்களோட ஹெட் மாஸ்டர் ரூம். நாங்கள்லாம் சின்ன சின்ன சேட்டைகள் பண்ணுவோம். எங்கள் பெற்றோர்கள் இந்த ஸ்கூலில் வேலை செஞ்சால் கூட நாங்கள் சேட்டைகள் பண்ணும் போது எங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு தான் எல்லா டீச்சர்ஸும் எங்களை அனுப்பி விடுவாங்க. நாங்கள் வந்து இந்த இடத்துல அப்படியே பவ்யமாக நிற்போம். நாங்கள் படிக்கும்போது இஸ்ரேல் ஹெட் மாஸ்டர் இருந்தாங்க. நாங்கள் அவர் அங்கே வராருனாலே நாங்கள்லாம் ஓடி பதுங்குவோம். ஒரு ரொம்ப ரெஸ்பெக்டபிள் சார் அவங்க. இதுதான் ஹெச்எம் ரூம். வாங்க ஒரு பார்த்துடலாம். இன்னைக்கு ஹெச்எம் இல்லை.
நாங்க படிக்கிறதுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து தான் இந்த ஸ்கூல்ல டாப்பர்ஸோட நேம் எல்லாம் போடுவாங்க. நாங்க 10th படிக்கும் போது எங்க கிளாஸ்ல இருந்த ஒரு கேர்ள் சூரியகுமாரின்றவங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க. 89 பேட்ச்ல. இதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போல நாங்க 91 பாஸ் அவுட். அதுல சசிகுமார்ன்ற ஒரு டாப்பரா வந்திருக்காரு. அவர் எங்களோட கிளாஸ் இல்ல, வேற ஒரு கிளாஸ். இப்போ நம்ம பார்க்கறது ஆஃபீஸ் ரூம். எங்க அப்பா இந்த ஆஃபீஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 37 வருஷம் இந்த ஸ்கூல்ல வேலை செஞ்சாங்க. எங்க அப்பா இங்கே தான், அவரோட சீட் இங்கே தான். நாங்கள் படிக்கும் போது எங்க அப்பா இங்கே ஒர்க் பண்ணாரு. இந்த சீட்டு தான் எங்க அப்பா ஒர்க் பண்ண. இந்த மாதிரி இருக்காது, அது வேற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தான் எங்க அப்பாவோட இது இருக்கும். இங்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், ஹெச்எம் ரூமுக்கு போற மாதிரி ஒரு வழி இருக்கும். இப்போ அதெல்லாம் மூடி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அப்பாவோட போட்டோ இங்க இருக்கு இந்த ஆஃபீஸ் ரூம்ல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இந்த போட்டோவை இங்க வச்சிருக்கிறதுக்கு. இது ஒரு பழங்கால லாக்கரு. எங்க அப்பா ஒர்க் பண்ணும் போது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கிற லாக்கர். இது அசைக்கவே முடியாது, அந்த மாதிரி. இது சிமெண்டட். இது பயங்கர ஹெவி வெயிட். இது இன்னும் இந்த இடத்துல நாங்க படிச்சு முடிச்சே 36 வருஷம் ஆகுது. இது இன்னும் அந்த இடத்துல அப்படியே இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த நாங்க படிக்கும் போது இந்த ஸ்கூல் எக்ஸிபிஷன்லாம் வைப்பாங்க. அப்போ இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன்லாம் இந்த இடத்துல நாங்க அரேஞ்ச் பண்ணுவோம். இது ஜுவாலஜி லேபா இருந்தது நாங்க படிக்கும் போது. இது பாட்னி லேபா இருந்தது. இது ஸ்டோர் ரூமா இருந்தது. இந்த ஆப்போசிட் ரூம் இப்ப கம்ப்யூட்டர் லேப்னு இருக்கு. நாங்க படிக்கும் போது இந்த இடம் ஒரு ஸ்டோர் ரூம்னு இருக்கும். கம்ப்யூட்டர் ஜுவாலஜி லேப், பாட்னி லேப்னு இருக்கும். இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம டீச்சர்ஸ் எல்லாம், நம்ம பழைய டீச்சர்ஸ் கொஞ்சம் பேர் வராங்க. அவங்களெல்லாம் நம்ம இங்க மீட் பண்றோம். இப்போ இது ப்ரேயர் ஹால்னு இருக்கு. நாங்க படிக்கும் போது இந்த ஹால் பேரு ப்ரொஜெக்டர் ஹால். இங்க ஒரு பெரிய ப்ரொஜெக்டர் இருக்கும். மேல இருந்து ஒரு ஃபிலிம் மாதிரி போடுவாங்க. நல்ல நல்ல டாக்குமெண்ட்ரிஸ்லாம் இருந்திருக்கு. ரொம்ப அழகா இருக்கும் அப்போ அந்த ப்ரொஜெக்டர் ரூம். ரொம்ப நாஸ்டாலஜிக்கா, ரொம்ப மெமரிஃபுல்லா இருக்கு இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது. நாங்க படிக்கும் போது இது நியூ பிளாக் ஆகவும் இந்த இடம் ஓல்டு பிளாக் ஆகவும் இருக்கும். இதுல கீழே ஒரு லைப்ரரி இருக்கும், மேல பிசிக்ஸ் லேப் இருக்கும், இந்த சைட்ல கெமிஸ்ட்ரி லேப் இருக்கும். இந்த இடத்துல தான் நாங்க தண்ணி எல்லாம் குடிக்கிற இடம். பிரேக் விட்டாங்கன்னா நாங்கள் இங்கே இந்த டேப் தண்ணி தான். அப்போ கிரவுண்ட் வாட்டரே ரொம்ப சுத்தமாக இருந்தது. இந்த இடத்துல தான் நாங்கள் தண்ணி எல்லாம் குடிக்கிற இடம். இது எங்களோட 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம். இது எங்களோட 9th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம். இங்கே தான் நாங்கள் படிக்கும் போது இங்கே 9th ஸ்டாண்டர்ட் நாங்கள் படித்தோம். இது ஹெட் மாஸ்டர் குவார்ட்டர்ஸ். இங்கே தான் ஹெட் மாஸ்டர் வீடு இருந்தது. இப்போ எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப டேமேஜாக இருக்குது. நாங்கள் எல்கேஜி யூகேஜி படிக்கும் போது மேலே சில கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும். அங்கே தான் நாங்கள் டேனிஷ் மிஷன் நர்சரி ஸ்கூல்னு ஒன்று திறந்தாங்க. நாங்கள் படிக்கும் போது எல்கேஜி யூகேஜி எல்லாம் நாங்கள் மேலே படித்தோம். அதுக்கு ஸ்டெப்ஸ் அந்த சைட்ஸில் இருக்கும். இந்த இடத்துல 2 ரூம்ஸ் இருக்கும். ஒன்று தறி கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, வீவிங் கிளாஸ். அப்புறம் அதுக்கு பக்கத்தில் டிராயிங் ரூம்னு ஒன்று இருக்கும். டிராயிங் கிளாஸஸ் அங்கே நடக்கும். வீவிங் ரூம் இங்கே நடக்கும். அது ஒரு ஓடு மாதிரி இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சரே. அது இந்த இடத்துல நாங்கள் படிக்கும் போது வீவிங் கிளாஸ், டிராயிங் கிளாஸ் இருந்த இடம். இந்த இடத்துல நாங்கள் படிக்கும் போது இந்த பில்டிங் கிடையாது. இங்கே ஒரு ஓடு மாதிரி ஒன்று இருக்கும். அதுல இந்த சத்துணவு கூடம்னு அந்த சாப்பிட்ற பிள்ளைங்க சாப்பிட்ற இடம். இந்த பேச்சு போட்டி அதெல்லாம் இங்கே அதுக்கான தேர்வுகள்லாம் இங்கே தான் நடக்கும். பேச்சு போட்டிலாம் இந்த ரூம்ல தான் 6ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ்னு சைஸ் வாரியா கூப்பிட்டு இங்கே இந்த பேச்சு போட்டிலாம் நடத்துவாங்க. இந்த இடம்லாம் இப்போ புதுசாகவே இருக்கு, மாறிட்டு இருக்கு. இது ஸ்டாஃப் ரூம். நாங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் இங்கே மீட் பண்ணுவோம். இங்கே தான் நாங்கள் யாராவது ஒரு டீச்சரை இன்வைட் பண்ணோம், எங்கள் கிளாஸ்க்கு வாங்கன்னு சொல்லணும்னா இங்கே வருவோம். ஸ்டாஃப் ரூம். இதுவும் நாங்கள் படிக்கும் போது ஒரு ஸ்டாஃப் ரூமாக இருந்தது.
இங்கே டீச்சர்ஸ்லாம் இங்கே இருப்பாங்க. நாங்கள் அவங்கள வந்து மீட் பண்ணுவோம். ஏதாவது பேப்பர் கரெக்ஷன்லாம் இங்கே தான் வருவோம். நாங்கள் படிக்கும்போது இது வந்து பிஷப் பங்களா, செக்ரட்டரி பங்களா அப்படின்னு இருந்தது. அந்த ஸ்ட்ரக்சர் இன்னும் அப்படியே இருக்கு. அது நல்லாவே இருக்கு பார்க்கறதுக்கு. இதுல வந்து ஒரு 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 பெரிய ஒரு மேப் இருக்கும். நாங்கள் படிக்கும்போது ஒரு வேர்ல்டு மேப் மாதிரி ஒன்று இருக்கும். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிளாக்கையும் செகண்ட் பிளாக்கையும் கனெக்ட் பண்ணுற இடம். இது அந்த மெயின் ஃபர்ஸ்ட் பிளாக்கையும் செகண்ட் பிளாக்கையும் கனெக்ட் பண்ணுற இடம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வரனால எல்லாமே மாறிட்டு இருக்கு. சுத்தமா மாறிடுச்சு. இந்த இடம் வந்து நாங்க ஸ்கூல் படிக்கும்போது இது ஒரு ஓப்பன் ஏரியாவா தான் இருந்தது. சில நேரத்திலலாம் நாங்க இங்க வந்து நின்று பேசுற மாதிரி ஒரு இடமா இருக்கும். ஆனா அது ஹைட் கம்மின்றனால சின்ன கிளாஸ் பிள்ளைங்களை இங்க விட மாட்டாங்க. இந்த ஆஃபீஸுக்கு அப்படியே மேலே இது. இங்க ஆக்சுவலா அப்போவே ஒரு பில்டிங் கட்டுறதா இருந்தாங்க. அதுல இருந்து இன்னொருல அது கட்டவே இல்லை. அது அப்படியே தான் இருக்கு. இதுதான் அந்த பிஷப் குவார்ட்டர்ஸ், செக்ரட்டரி குவார்ட்டர்ஸ்னு சர்ச்சோட லீடர்ஸ் நாங்கள் படிக்கும்போது இங்கே இருந்தாங்க. அந்த பில்டிங் இது. இப்போ நம்ம இருக்கிறது 2வது மாடி. இந்த இடத்துல தான் நம்ம 8A கிளாஸ் ரூம். நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. இது 8A கிளாஸ் ரூம். இது 7A கிளாஸ் ரூம். இது 6A கிளாஸ் ரூம். இன்னைக்கு ஹாலிடேன்றனால எல்லா டோர்ஸும் மூடி இருக்கு. இது 6A, இது 8A. இது வந்து ஸ்டான்லி சார் கிளாஸு, அது எம்ப்ரஸ் மேம் கிளாஸு, அது வந்து தேவசுந்தரம் 6A தேவசுந்தரம் சார் கிளாஸ். இப்போ நம்ம பார்க்குற ஹால் வந்து ராபர்ட் ஹால்னு சொல்லுவாங்க. இந்த பப்ளிக் எக்ஸாம் அப்புறம் அந்த 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லா எக்ஸாமும் ஒரே ஹாலில் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் உட்கார வச்சு எழுதுகிற மாதிரி ஒரு பெரிய இடம் அது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் ராபர்ட் ஹாலில் ஃபைனல் எக்ஸாம்ஸ் இங்கே தான் நடக்கும்.